ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداك أو كما قال صلى الله عليه وسلم رواه البخاري. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அணுவணுவாக பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நாளைய கியாம நாள் உண்டாகும் வரை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. இறை இல்லமா பள்ளியில் இஅ்திகாஃப் நியத்தில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எவ்விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை ஹராமாக்கி தவிர்ந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன். அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுடைய பிரதிநிதிகளாக எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவும் எங்களுக்கு சொந்தமானதும் அல்ல. எங்களுக்கு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் எப்போது வருமோ அந்த நாள் இந்த உலகக்கான விடையை கொடுத்து விட்டு நாளைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்துடைய வெற்றி, ஒரு சமூகத்துடைய எழுச்சியை அல்லாஹ் மஸ்ஜித் ஊடாக செய்யப்படக்கூடிய பணிகளில் பொதிந்து வைத்திருக்கிறான். இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்ப்போமானால் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கிறது. அதே போல நம் நாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை மக்களாக வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்கான நீண்ட கால வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாறை தோற்றுவிப்பதற்கு அச்சாணியாக இருந்தது எம்முடைய இந்த மஸ்ஜிதுகள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான் எங்களுடைய நீண்ட கால வரலாற்றை தோற்றுவிப்பதற்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை மையப்படுத்தி பல பணிகளை பல திட்டங்களை கொண்டு வந்து அதனூடாக மிகப்பெரிய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை எப்படி உருவாக்கினார்கள் என்றால், குர்ஆன் ஃபார் ஆல், எல்லோருக்குமான குர்ஆன் எனும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எல்லோருக்கும் குர்ஆன் ஃபார் ஆல் என்பது கிட்டத்தட்ட நாங்கள் நினைக்கிறது போல் குர்ஆன் மதரசா போன்றதல்ல. எல்லோருக்குமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியை ஒரு திறந்த பல்கலைக்கழகமாக மாற்றி அதனூடாக பல விடயங்களை மக்களுக்கு உண்டு பண்ணி மிகப்பெரிய ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அந்த அடிப்படையில் தற்காலத்தில் நாங்கள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பகுதிகளில் மஸ்ஜித் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் சில திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய கடப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலாவது திட்டம், நாங்களும் எப்படி எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று சொல்றது போல, கல்வி எல்லோருக்கும் தேவை என்பது போல, குர்ஆன் என்பது எல்லோருக்கும் தேவை. நாங்க நினைக்கிறத போல குர்ஆனை வாசிக்கிறதுக்காக குர்ஆன் வரல.
குர்ஆனை நாங்க யாரும் இன்னும் அதிகமான மக்கள் சரளமாக ஓதத் தொடங்கல்ல. அதனுடைய தஜ்வீத், அதனுடைய மகாரஜ், அதனுடைய சிஃபாத்துகள், அதனுடைய உள் விடயங்கள், அதனுடைய தஃசீர்கள், அது சொல்லவார விடயம், அது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்க இன்னும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யல. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த திட்டத்தை மஸ்ஜிதை மையப்படுத்தி நாங்க கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அதே போல இரண்டாவதாக மஸ்ஜிதை மையப்படுத்தி வறுமை ஒழிப்புக்கான திட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ஒரு சாரார் பணத்தை அதிகரித்து செல்வந்தர்களால் உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் உணவில்லாமல் பசியினால் வாடிக்கொள்ளக்கூடிய சமூகமும் எங்களுடைய அண்டை வீட்டார்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மூன்றாவது திட்டமாக மஸ்ஜிதை மையப்படுத்தி நாங்கள் கொண்டு வர வேண்டியது குடும்ப மேம்பாடு, குடும்ப உறவை வலுப்படுத்துதல் என்ற திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல நான்காவதாக தரமான கல்வி, பெண்களுக்கான திட்டம், அவருடைய வாழ்வியல் சம்பந்தமாக, உரிமைகள் சம்பந்தமாக. ஆறாவதாக வாலிபர்களுக்கான வழிகாட்டல் திட்டம். இப்படி பல திட்டங்களை மஸ்ஜிதை மையப்படுத்தி உருவாக்கி நம்முடைய சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரர், இன்றைய ஹுதுபாவில் நாங்க ஒரு தலைப்பை குடும்ப மேம்பாட்டு திட்டம், குடும்பம் வலுப்பெற என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்ற திட்டத்தை நாங்கள் பார்ப்போம். அன்புக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் திருமணம் என்ற ஒரு விடயத்தை கடந்து செல்ல வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் திருமணத்தை கடந்து விட்டோம். எங்களுடைய பிள்ளைகள் திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பிள்ளைகளை சரியான முறையில் வழி நடாத்தி அந்த திருமணம் எனும் வாழ்க்கைக்குள் கொண்டு செல்வது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊருடைய மஸ்ஜித் நிர்வாகிகள், ஆலிம்கள், துறை சார்ந்தவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லோரும் என்று சேர்ந்து குடும்ப மேம்பாட்டுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏன் இது தேவை? அல்லாஹ் வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, திருமணத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வமின் ஆயாத்திஹி, இதனுடைய அத்தாட்சிகள் என்னும் ஒன்று. நீங்க நினைக்கிறத போல ஒரு நாளுடைய கூத்தல்ல. நீங்க நினைக்கிறத போல இது ஏதோ உங்களுடைய விடயங்களுக்காக நான் உருவாக்கினதல்ல. வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கான சோடியை படைத்து அதை நான் உங்களுக்கு அத்தாட்சியாக்கி இருக்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகிறான், திருமணம் என்பது என்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அந்த வசனத்துல தொடர்ல சொல்லுகிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த திருமணத்தில் பல படிப்பினைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த திருமணத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த திருமணத்துடைய நோக்கம் என்ன என்பதையும் அதுல சொல்லுகிறான். இந்த திருமணத்துடைய ஒப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள இருந்தே நான் உங்களுடைய துணையை படைத்திருக்கிறேன். லிதஸ்குனு இலைஹா, ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மூலமாக மன அமைதியை, சாந்தியை அவன் அடைய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். ஒரு ஆண் தொழிலுக்கு வெளியே செல்கிறான், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இருக்கப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தன்னுடைய தலைகள் சுமக்கிறார். வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த ஆணுடைய கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லா விடயங்களிலும் அந்த பெண்ணும் துணையாக நின்று அவரை அமைதிப்படுத்தி அவருக்கான அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய இந்த திருமணத்துடைய நோக்கம். இந்த ஒப்ஜெக்டிவே அல்லாஹ் சொல்றதை நீங்க அமைதி பெறணும். தற்காலத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்க அமைதி பெற வேண்டும் என்று நான் இந்த திருமணத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த திருமணத்துடைய தற்கால நிலைமை மன நிம்மதி இல்ல, விட்டு கொடுப்பு இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. அதனால இரு சாரார்களும் நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? பிரச்சனை அதிகரித்து விவாகரத்துக்கு கொண்டு போய் நிற்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வசனத்திலும் இன்னொரு விடயத்தையும் சொல்லுகிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நான் அன்பையும் பரஸ்பரத்தையும் உண்டு பண்ணி இருக்கிறேன். அதுவும் என்னுடைய அத்தாட்சி. மவத்தத் வாலிப வயதோடு சம்பந்தப்பட்டது, ரஹ்மா முதியோர் எங்களுடைய வயோதிபத்துல சம்பந்தப்படும். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர், நிறைய விடயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில
சில விடயங்களை தொட்டு காட்டி கொண்டு செல்கிறேன். நேரம் போதாமை இருக்கிறது, அந்த நேரத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கான காரணம் என்ன? விவாகரத்து அதிகமாகிறது, நாளுக்கு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாட்டுடைய நிலைமை ஒரு ஆய்வின்படி நாள் ஒன்றுக்கு 4 முதல் 10 வரை தலாக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு பகுதியில 5 வருடத்துடைய தரவு 500 தலாக்குகள். 500 தலாக்குகளுடைய கிட்டத்தட்ட தலாக்காக ஆண் சொன்னது வெறும் 20. 480 பசுகளும் குழுகளும் குழு எடுத்துக்கொண்டது. பெண்களாகவே தானாக வந்து எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், அதே போல காரணங்களை சொல்லி இதை நூடாக இடம்பெற்ற விபரீதம் என்ன தெரியுமா? 480 தலாக்குகள், 400 பிள்ளைகள் அனாதைகள். அந்த 480 500 தலாக்குகளா? அந்த 500 தலாக்குகளுடைய முடிவு 400 கிட்டத்தட்ட பிள்ளைகள், அதற்கும் அதிகமானவர்கள் அனாதையாக ஆகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? ஏன் அதிகமான தலாக்? முதலாவது காரணம், ஒரு நோய் என்றால் அந்த நோயுடைய காரணத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது தலாக்கிடம் முதல் காரணம் முறையற்ற திருமணம். திருமணம் என்றால் அல்லாஹ் அத்தாட்சியாக கொண்டு வந்திருக்கிறான், அதற்கான ஒரு கட்டுப்பாடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்க நினைக்கிறத போல திருமணம் அல்ல. அல்லாஹ் இந்த சமூகத்துடைய ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறான், வழியிலே கொண்டு. ஒரு திருமணம் என்றால் வழி இருக்க வேண்டும், ஆணும் பெண்ணும் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அதே போல அந்த இடத்துல 2 சாட்சிகள் இருக்க வேண்டும், மகர் கொடுக்கப்பட வேண்டும். இது இஸ்லாத்துடைய ஒரு கட்டுப்பாடு. தற்காலத்தில் என்ன நடக்கிறது? படிக்க செல்கிறார்கள், தொழிலுக்கு செல்கிறார்கள், இந்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி விடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பம் குடும்பம் ஒத்துக்கொள்ளவில்லையா, அவர்கள் தானாகவே வெளிக்கிளம்பி ஒரு வழி இல்லாமல் திருமணத்தை முடிக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் துணை போகிறார்கள். நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது லேசான விடயம் என்று. ஒரு வழி இல்லாமல் திருமணம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது கபூல் ஆகாது. அப்படி இருக்க இந்த நேரத்துல முறையற்ற திருமணங்களை எங்களுடைய பொறுப்புதாரிகளே முதன்மையானவர்கள் நின்று செய்வதென்பது மிக கவலையான விடயம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முறையற்ற திருமணங்கள் அதிகரிக்கிறது. அதன் மூலமாக அவருடைய திருமண வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். பெற்றோர்களை அவமதித்து அவர்களுடைய துவாவை பெறாமல், அவர்களுடைய பதுவாக்களோடு அவர்களுடைய துணை இல்லாமல் இந்த திருமணம் நடக்க எதிர்காலத்துல விடையக்கூடிய முடிவு தலாக்ல நிற்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, 2வது காரணம்தான் மார்க்கம் என்ன பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ திருமணத்துல நாங்க அதை புறம் தள்ளிவிட்டு கவர்ச்சியான விடயங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வதாக ஆண் பெண் தவறான தொடர்பு. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சோசியல் மீடியாக்களுடைய ஆதிக்கம் எங்களுக்கு தெரியும். ஆண் பெண்ணுடைய தவறான தொடர்புகள் திருமணத்தை விவாகரத்துல கொண்டு நிற்கிறது, டிவோர்ஸ்ல கொண்டு நிப்பாட்டுறது. அதே போல போதை வஸ்துக்களுடைய பாவனை. போதை வஸ்துக்களை பாவிக்கிறார், அதனூடாக அவர் அதிலேயே மூழ்கி கிடக்கிறார். போதிய வருமானம் இல்ல, பிள்ளைகளை கவனிக்கிறார் இல்ல, மனைவியை கவனிக்கிறார் இல்ல, மனைவியுடைய எந்த விதமான நிகழ்வுகள், பிள்ளைகளுடைய எந்த விதமான நிகழ்வுகளுக்கும் அவர் அட்டன் பண்றார் இல்ல, போறார் இல்ல. ஒரு ஒழுங்கான ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பமாக அது அல்ல. இந்த போதை வஸ்து நூடாக தலாக்குகள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல குடும்பத்துக்கான நேரம், போதிய நேரம் கொடுக்கிறது என்பது மிக குறைவாக இருக்கிறது. வியாபாரம், கடை, நண்பர்கள், தாய், சகோதரி நேரம் கொடுக்கிறோம். எங்களை நம்பி வந்த எனக்காக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கு நாங்க நேரம் கொடுக்கிற குறவு. இதனாலையும் தலாக் வருகிறது, இதனாலையும் தலாக் இடம்பெறுகிறது. அதே போல 6வதாக திருமணத்தில் பெற்றோர்களுடைய முறையற்ற தலையீடுகளும் தலாக்குல நிற்கிறது. திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோமா, கபில் தூ, நான் உங்கள்கிட்ட பொறுப்பு தந்துட்டேனா, நாங்க எல்லா விடயங்களிலும் தலையிடக்கூடாது. இந்த முறையற்ற தலையீடுகள் என்ன செய்கிறது தெரியுமா? விவாகரத்துக்கு செல்கிறது. நாளுக்கு நாள் அதிகரிச்சு விவாகரத்துடைய வீதம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர், நேற்றைய செய்தி, சவுதி அரேபியாவுல 8 மாதங்கள் 2025 8 மாதங்கள் கழிந்திருக்கிறது. தரவு, விவாகரத்தான பதிவான தரவு கிட்டத்தட்ட 57,595 தலாக்குகள். சவுதி அரேபியாவுடைய காரணம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தலாக்குக்கான முதல் காரணம் ஆடம்பர திருமணம். 2வது சொல்லியிருக்கிறார்கள் திருமணத்துடைய அறிவின்மை. திருமணம் என்றால் என்னங்கிற அறிவில்லாமல் திருமணம் முடிக்கிறார்கள்.
நோய்களை கண்டுபிடிச்சிட்டோம். போதை வஸ்தி, முறையற்ற திருமணம், ஆண் பெண்ணுடைய தவறான தொடர்பு, இப்படியான நோய்களை கண்டுபிடிச்சிட்டோம். இதற்கான தீர்வு என்ன? மார்க்கம் இஸ்லாமிய ரீதியாக நாங்க என்ன பார்க்க வேண்டும்? இதற்கான தீர்வு, முதலாவது தீர்வு அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணத்தில முதலாவது நாங்க எதை பார்க்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பயின், ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். முதலாவது லிமாலிஹா, அவருடைய பொருளாதாரம், வலி ஹசபிஹா, அவருடைய குடும்ப அந்தஸ்து, வலி ஜமாலிஹா, அவருடைய பியூட்டி, அவருடைய அழகு, 4வது வலி தீனிஹா, அவருடைய தீன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செஞ்சுக்கொள், வெற்றியாக கொள். அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர், சில நபர்கள் சில பேர்கள் இந்த ஹதீஸை வேறு விதமாக விளங்குகிறார்கள். முதலாவது பணம் தானே, 2வது குடும்பம், 3வது அழகு, அப்படித்தானே பார்க்க சொல்லி இருக்கிறது. அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர், இந்த ஹதீஸுடைய விளக்கம் அதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 கூட்டத்தார் வாழ்ந்தார்கள். குறைஷிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த 3 கூட்டமும் இந்த 3ஐயும் கட்டிப்பிடிச்சு கொண்டிருந்தாங்க. இதை உள்ளத்திலிருந்து அகற்றணும், மக்களுடைய உள்ளத்திலிருந்து இதை இல்லாமல் ஆக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த 3ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை எடுத்து வெற்றி அடைஞ்சு கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால யாரும் தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். அழகை பார்க்க கூடாது, பணத்தை பார்க்க கூடாது, குடும்பத்தை பார்க்க கூடாதல்ல, எல்லாம் பார்க்க வேண்டும். ஆனால் என்னுடைய முதன்மையான நோக்கம் தீனாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் சொல்றார்கள், ஃபல்ஃபர், லஃபர் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. லஃபர் என்று சொன்னால் ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் லாஃபிர். ஒரு போர்ல வெற்றி அடைந்த ஒரு நபருக்கு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை, இந்த சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் ஏன் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தாங்க? எப்படி ஒரு போர்ல 2 சாரார் இருப்பார்களோ அவர்களுக்கு யுத்த தந்திரங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும், அவருடைய திட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதே போல திருமணம் எனும் இந்த இடத்துல 2 சாரார் வருவாங்க, ஆணும் பெண்ணும் வருவார்கள். இவர்கள் குணத்தால, தன்மையால, அணுகுமுறையால இவர்கள் என்ன ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். இவர்கள் 2ம் ஒன்று சேரக்கூடிய இடம் திருமணம். இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை அழகாக கொண்டு சென்று வெற்றி பெற்றுக் கொள்ளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, அழகானவர்களை முடித்தால் நாங்கள் நிம்மதியாக வாழலாம் என்று சொன்னால், அழகான பெண்களை முடித்தவர்கள் காதி கோட்டுக்கு வந்திருக்க தேவையில்லை. பணம் படைத்தவர்களை முடிச்சிருந்தால் நீண்ட காலம் வாழலாம் என்று சொன்னால், பணம் படைத்தவர்களை முடித்தவர்கள் காதி கோட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. குடும்ப அந்தஸ்தை பார்த்து திருமணம் முடித்தால் நீண்ட காலம் வாழலாம் என்றிருந்தால், அந்த குடும்ப அந்தஸ்தை பார்த்து முடித்தவர்கள் காதி கோட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு மெசேஜை சொன்னாங்க, நீங்க தீனுள்ள மார்க்கப்பட்டுள்ள அந்த கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்யாமல், மனைவி கணவனுக்கு அநியாயம் செய்யாமல், இப்படியான ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீங்க தேர்ந்தெடுங்க. அவள் உங்களுடைய இன்பங்கள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நஷ்டங்கள், இது எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அந்த திருமண வாழ்க்கையை அழகுபடுத்துவாள். இது முதலாவது. எங்களுடைய திருமணம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்க்கிறோமா? முதலாவது தீன பாருங்க. 4 விடயத்திலையும் தீன பாருங்க. அவருடைய பணம் சம்பாத்தியம் தீனுக்கு உட்பட்டதா? அவருடைய குடும்ப அந்தஸ்து தீனுக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்களா? அவர்களுடைய அழகை பாருங்க, தீனுக்குட்பட்ட வகையில் அவருடைய அழகுகளை வெளிப்படுத்துகிறார்களா? அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸை நாங்க தெளிவா வழங்கணும். இது எல்லாத்திலையும் தீனை பார்த்து அதையும் பார்த்து கொண்டுதான் எங்களுடைய திருமணத்துக்குள்ள நாங்க செல்லணும். 2வதாக, வாழ்க்கையை தொடங்கும் பொழுது விவாகரத்திலிருந்து நாங்க தவிர்ந்து கொள்றதுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது தீனோட ஆரம்பிங்க. தொழுகை இல்லாத திருமணம், முழு குடும்பத்துக்கும் தொழுகை இல்லை. அன்றைக்கு அசருக்கு கல்யாணம் சொல்ல போனால் பெண்ணுடைய மேக்கப் தொடங்குவதும் கிட்டத்தட்ட 2 மணிக்கு. அசர் இல்ல, மக்ரிப் இல்ல, இஷா இல்ல, தொழுகையே இல்லாமல் ஒரு குடும்பமும் ஒரு திருமணத்தை சேர்ந்து வச்சால் இந்த நலவுகள் எப்படி இந்த திருமணத்துல வந்து சேரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆ ஒன்றை கற்றுத் தந்தார்கள். திருமணம் முடித்து ஒரு பெண் பாடமாக்காதவர்கள் பாடமாக்கி கொள்ளுங்க, ஓதாதவர்கள் ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிஹா மா ஜபல்தஹா அலை. அல்லாஹ்விடத்துல கேளுங்க, யா அல்லாஹ், இவளின் நன்மையையும் நீ இவளுக்கு வழங்கிய குண நலன்களையும் நன்மையும் இடத்துல நான் கேட்கிறேன். அந்த பெண்ணிடத்துல இருக்கிற நலவை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நன்மையை கேட்கிறேன் யா அல்லாஹ்.
அவருடைய குண நலன்களையும் நான் இடத்துல கேட்கிறேன் யா அல்லாஹ். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா, இவருடைய தீய விடயங்கள்ல இருந்தும் அவருடைய தீய குணங்கள்ல இருந்தும் தீமையில இருந்தும் யா அல்லாஹ் என்ன பாதுகாத்துடு யா அல்லாஹ். நாங்க பெண்ணுக்கு 50,000 அல்ல 1,00,000 அல்ல ஆடைகள் எடுக்கிறோம் பிறந்த அந்த திருமண நாளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள், இதெல்லாம் வாப்பா உங்களுக்கு தேவை சந்தோஷமான வாழ்க்கை, இந்த துவாவை நீங்க ஓதுங்க, இந்த துவாவை ஓதி தொழுகையோடு இஸ்திக்பாரோடு தௌபாவோடு என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. தொழுகை இல்லாத அனாச்சாரங்களான மார்க்கம் தடுத்த விடயங்கள் எல்லாம் அரங்கேறப்படுகிறது திருமண மண்டபங்கள்ல. ஒரு பெண் தலை முடிய துறக்க முடியாது, ஒரு பெண் தன்னுடைய தலை முடிய காட்ட முடியாது. ஆனால் கொழும்பு பகுதிகளில் அதிகமாக வந்துட்டு பெண்களுடைய முந்தானை இல்லாமல் முடிகளை வேண்டிய டிசைனுக்கு மாத்தி திருமண மண்டபத்துல உட்காரக்கூடிய கலாச்சாரம் கொழும்பு பகுதிகளில் வந்துட்டு நம்முடைய பகுதிகளிலேயும் 1-2 வந்திருக்கும், எதிர்காலங்கள் அது வந்துரும். இது தடுத்த விடயம் அல்ல. ஒரு அழகான ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் சொன்ன ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க போகிறோம், அல்லாஹ் தடுத்த விடயங்களை கொண்டு. இது முறையல்ல சகோதரர், இது தலாக்குகள் தான் கொண்டு போய் நிற்கும். அதே போல 3வது விடயம், மிக முக்கியமான விடயம் தான், கணவன் மனைவி இருவர்களும் அந்த திருமணம் முடித்ததற்கு பின்னால் பேசிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பொருளாதார விடயம். அதிகமான ஆண்கள் பேசுறல்ல பெண்களிடத்துல, எவ்வளவு சம்பாத்தியம் எவ்வளவு சம்பளம் வருகிறது. அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. என்னோட மனைவிட்ட நாங்க உட்கார்ந்து பேசணும். மனைவிட்ட என்னுடைய சம்பாத்தியம் இது, உங்களுடைய சம்பாத்தியம் எது, எங்களுடைய சம்பாத்தியம் ஒரு மாதத்துக்கு 1,00,000, இதற்குள்ள நாங்க எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம். அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், பெருநாளைக்காக வேண்டி பெண் எடுத்த ஆடையுடைய பெறுமதி 50,000. பெருநாளுடைய செலவு தனி, பெண்ணுடைய செலவு மட்டும் 50,000. தலாக்குல போய் முடிந்தது. ஏன்? அந்த கணவனுடைய வருமானமே வெறும் 40,000 தான் மாதத்திற்கு. நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், இந்த விடயங்களை பேசுறல்ல, அந்த பெண்கள்கிட்ட பேசுறல்ல. ஏன் காரணம் தெரியுமா? அந்த பெண்ணை பத்தியோட அறிவு எங்கள்கிட்ட இல்லை. சில நேரம் அந்த பெண் ஒரு பிள்ளையாக இருப்பாள் வீட்டுக்கு, அல்லது வசதி படைத்தவர்களாக இருக்கலாம். இவர் எடுத்தக்கூடிய மாசத்துக்கு 1,00,000 எடுத்தாலும் அவருடைய வாப்பா அப்படி வளர்த்திருக்கலாம். வசதியானவர், நல்ல உணவுகள், நல்ல ரெஸ்டாரண்ட்களுக்கு கொண்டு போய் நல்ல ஆடைகளை வாங்கியிருப்பாங்க, கடைகள்ல ரெஸ்டாரண்ட்கள்ல நல்ல சாப்பாடுகளை கொடுத்திருப்பாங்க. அந்த பெண் வளர்ந்த முறை அப்படி இருக்கலாம். அது பிழையல்ல. தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைய அந்த முறையில வளர்த்திருக்கிறார். நாங்கள் திருமணம் முடித்தால் நாங்கள் உட்கார்ந்து பேசணும். அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, பெண் என்பவள் யார் என்கிறத நாங்க விளங்கணும். அண்மையில ஒரு விவாகரத்து, இந்த விவாகரத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்லப்படுற ஒரு பெண் என்பவள் பலவீனமானவள், விழா எலும்பிலிருந்து, எங்களுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், அவருடைய சில குறைபாடுகள் இருக்கும். இந்த வார்த்தையை ஒரு சமரசம் செய்யப்படுகிறது. அந்த கணவன் சொல்லுகிறாள், அவள் வளைந்தவளாக இருந்தால் அவளை நான் நேராக்கி உடைப்பேன். அவள் வளைந்தவளாக இருந்தால் நான் நேராக்கி உடைப்பேன். சமூகம் எங்க இருக்கிறது சகோதரர்களே? இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இதற்கான காரணம் 4வது சொல்யூஷன் தான். திருமணத்திற்கு முன்னால தம்பதிகளுக்கு குடும்ப வாழ்வியல் பயிற்சி தேவை. ஒரு பெண் தலாக்குக்கு வந்தால், குழுவுக்காக வேண்டி வந்தால், என்ன குழு, எனக்கு குழுவுக்கு திருமணம் வேண்டாம். காரணம் என்ன மகள்? நான் ஒரு பிரெக்னன்ட், நான் ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறேன், அது போல நான் ஒரு மாதவிடா எனக்கு ஏற்படுகிறது, என்னுடைய மாதாந்த நோய் வருகிறது. இந்த நேரத்துல நான் விரும்பக்கூடிய விடயமும் எனக்கு வெறுப்பாக இருக்கும். அதுதான் அந்த பெண்ணுடைய இயல்பு. என்னுடைய கணவனுக்கு இந்த விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இல்லை. அதனால எனக்கு குழு தாங்க என்று சொன்ன அன்புக்கின இஸ்லாமிய சகோதரர்களை, ஆண்கள் வாலிபர்களுக்கு பெண்ணை பத்தி தெரியாது, பெண்ணை பத்தி என்னென்றே தெரியாது. அவர்களுக்கான நோய் என்ன? அவர்கள் வாஷிங் மிஷின் அல்ல, அவர்கள் ரைஸ் குக்கர் அல்ல, அவர் எங்கள்ல இருந்து படைக்கப்பட்டவள். எப்படி எங்களுக்கு ஆசா பாசம் இருக்குமோ அதே போல அவளுக்கும் ஆசா பாசங்கள் இருக்கிறது. அவள் அன்பை விரும்புவாள். அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அது தனி பயானாக பண்ணலாம், குத்துபாவாக. இப்படியான நிலைமைக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த ஆணுக்கு அதனுடைய தெளிவு இல்லை. பெண் என்றால் யார்? பெண்ணுக்கு நாங்க என்ன விடயங்களை உண்டு பண்ணி கொடுக்கணும்? அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் 4வது முறை, 4வது சொல்யூஷன் என்ன தெரியுமா? திருமணத்திற்கு முன்னால குடும்ப வாழ்வியல் பயிற்சி, ப்ரீ மேரேஜ் எடுகேஷன் கொடுக்கப்படணும். சேலங்கள் ஊடாக அண்மையில் நடைபெற்றது நான் நினைக்கிறேன். ஆனால் அது மஸ்ஜிதுகளை மையப்படுத்தி, தாய் மஸ்ஜிதாக இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் மஸ்ஜித் அதை மையப்படுத்தி அதற்கு கமிட்டியை உருவாக்கி சப் கமிட்டிஸ்களை ஏனைய பள்ளிவாசலுக்கு கொடுத்து ஊர் நடக்கக்கூடிய திருமணங்கள், புதிதாக திருமணங்கள்ல உள்வாங்குறாங்க அல்லது மறுமணங்கள்ல இணைகிறாங்க, இவங்களை ஒன்று கூட்டி இவங்களுக்கு வாழ்வியல் பயிற்சி,
அன்புக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஏராளமான விடயங்கள் பேசலாம், நேரம் போதாமையாக இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில ஏராளமான காரணங்களை வாலிபர்கள் கொண்டு வராங்க. தலாக் எங்களுக்கு வேணும், அது தலாக்குக்கு போக வரிய காரணமே அல்ல. அவர் நினைக்கிறார் இது எனக்கு எப்படி ஒரு அநியாயம் செய்கிறார், அதனால தலாக் எனக்கு வேணும். அன்பார்ந்த சகோதரி, நிறைய விடயங்கள் எங்களுடைய வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். வெறும் ஹுத்துபாவுல இந்த விஷயத்தை பேசி எல்லா விடயங்களையும் ஹுத்துபாவுல பேசவும் முடியாது. அதற்காக வேண்டி எங்களுடைய ஊருடைய ஒரு முக்கியமான தேவையாக நாங்கள் அதை எடுத்து துறை சார்ந்தவர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், ஆலிம்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் ஒரு சமூகமாக சேர்ந்து குடும்ப வாழ்வியல் பயிற்சியுடைய திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு எங்களுக்கு முதல் தேவையா, மலேசியாவுல இந்தோனேஷியாவில் இது ஒரு சட்டமாக ஒரு முறையாக இருக்கிறது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டுமா, அவங்க இருவரும் என்ன செய்யணும், அந்த கோர்சஸை ஃபாலோ பண்ணி அவருடைய சர்டிபிகேட் என்ன செய்யணும், திருமணத்துடைய அந்த இதுல ஒப்படைக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமண அந்த நிக்காவுடைய சந்தர்ப்பத்துல அந்த கணவன் கேட்கப்படும், குளிப்புடைய கடமை என்ன, பெண் என்றால் யார், பெண்ணுக்குடைய மாதவிடாயுடைய கால அளவு என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உங்களுக்கு பாடமா, இது எல்லாம் என்ன செய்யப்படும், அந்த ஆணிடம் கேட்கப்படும். இது கட்டாயம் தெரிய வேண்டியது. பெண் என்ற யார் என்றே தெரியாம நாங்க திருமணத்துக்குள்ள போகிறோம். ஒரு பைக்கு ஓடுறது எடுக்கிறண்டா, ஒரு லைசன்ஸ் எடுக்கிறண்டால் அதற்கான எக்ஸாம் பாஸ் பண்ணுகிறோம், எல்போர்ட் தரப்படுகிறது, ஓடி பழகிறோம். அதற்கு பின்னால பெண் என்பவள் யார் என்பதற்கு நாங்க வாழ்ந்து காட்டணும் அல்ல. என்னுடைய எடுகேஷனுடைய அறிவு இருக்கிறது, எத்தனையோ புத்தகங்கள், குடும்ப வாழ்க்கை, திருமணத்துடைய முன்னால் தேவையான விடயங்கள், ஏதோ விடயங்கள்ல ஈடுபடுகிறோம். வாழ்க்கை அப்பா நல்ல வாழ்க்கையாக வாழணும். அல்லாஹ் அத்தாட்சி என்று சொன்னது மவத்தத்தோ வரஹ்மா, அன்பையும் பரஸ்பரத்தையும் உங்களுக்கு நான் கொட்டுறது என்று அத்தாட்சின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். சிந்தித்து பாருங்க என்று சொல்லுகிறான். அந்த திருமணத்தை ஒரு நாள் கூத்து போல முன்னோர்கள் சொல்லுவார்கள், 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்த 1000 காலத்து பயிரை நாங்க ஒரு நாள்ல முடிக்க முடியாது. அதற்கான உரம் போடப்பட வேண்டும், அதற்கான தண்ணி ஊட்டப்பட வேண்டும், அதற்கான விடயங்கள் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அது நீண்ட காலத்துக்கு பயிராக இருந்து கொண்டு இருக்கும். அதே போல என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக வேண்டி நான் தயார் பண்ணணும். இந்த தயார்படுத்தல் இல்ல, எதுவுமே இல்ல. திருமணத்தை முடிக்கிறோம், அதற்கு பின்னால சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி விவாகரத்து, சின்ன பின்னமாகி குழந்தைகள் அனாதைகளாக ஆகி வீதிகள்ல இருந்து காலிக்கோட்ல வந்து எங்களுக்கு வாழ்வுக்கு விடிவு தாங்க என்று கேட்கிறார்கள். அன்பிற்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க ஒன்று விளங்கணும், இது எங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கணும். இது ஒரு பயிற்சி நடக்கல என்று சொன்னாலும் ஒரு பெற்றோருடைய பொறுப்பு. அது ஒரு பெற்றோர் அதை செய்ய வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. லேசான ஒரு உதாரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திருமணத்துடைய நேரம் அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, அலி எப்படிப்பட்டவர், அலியுடைய வருமானம் என்ன, அவருக்கு மேலதிகமான விடயங்களை கேட்டு நீங்க அவரை தொந்தரவுப்படுத்திராதீங்க. அலி, ஃபாத்திமா எப்படிப்பட்ட பெண், ஃபாத்திமா எப்படிப்பட்டவள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு பேருக்கும் என்ன செய்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். கவலையான விடயம், தகப்பன் மகன்கிட்ட பேசுறதில்ல, தாய் பிள்ளட்ட பேசுறதில்ல, குடும்ப வாழ்க்கையில பத்தி பேசுறதில்ல. 4வது 5வது இந்த விவாகரத்திலிருந்து நாங்க குறைச்சி கொள்றதுக்கு 5வது முக்கியமான விடயம், கணவன் மனைவி பாராட்ட வேண்டும். உணவை சமைச்சு தாரால், உடுப்ப கலகி தாரால், பிள்ளைகளை அழகான முறையில வளர்த்து கொண்டு வருகிறார். ஆனால் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, இன்றைக்கு ஜும்மாக்கு நாங்க வந்தோம், வெண்ணிற ஆடையில வந்திருக்கிறோம், அழகா வந்திருக்கிறோம். இந்த ஆடையை கலையாது, மனைவிதானே கலைதினது. நான் வெளியே போகக்குள்ள இன்னொரு சுத்தமானவராக அழகானவராக காட்டுவதற்கு ஒரு உதவி செய்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக. அவர் செய்யக்கூடிய சில விடயங்கள் பிழை இருக்கலாம், நலவுகள் என்ன செய்யுங்க, பாராட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தோன்னா ஏராளமான சம்பவம் இருக்கிறது. பாராட்டுங்க, பெண்ணை பாராட்டுங்க. அவர்கள் அந்த ஒரு மனிதன் ரீதியில, ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா, ஒரு விடயத்தை செய்யும் பொழுது ஒருத்தர் அதை பாராட்ட வேண்டும். அவர் என்கரேஜ் பண்ணினால் அவருக்கு சந்தோஷம், அது மனித இயல்பு. பெண் என்பவள் ஒரு மனிதன், அவள் ஒரு மலக்கல்ல, அவளும் ஒரு மனிதர் தான். அவளும் ஒரு ஆசைப்படுவார். அழகான உணவை சமைச்சால் சாப்பிட்டால் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, நல்ல சாப்பாடாக இருக்கிறது, அழகாக சமைத்து தாரீங்க, என்னை ஒரு அழகாக பார்த்து கொள்றீங்க, சொல்லி பாருங்க, வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கை துன்பம் அல்ல, இன்பமாக மாறும். கடைசியா ஒரு செய்தி, திருமணத்துல வாழக்கூடிய காலத்துல ஒரு துவா ரப்புல் ஸல்லல்லாஹு கற்று தந்தான். இந்த துவாவை அதிகமாக எல்லோரும் கேளுங்க. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், எங்களுக்கு மனைவியை தந்துடு, பிச்சலங்களை தந்துடு, அந்த பிச்சலங்கள் குர்ரத் ஆயுன், கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக தந்துடு.
கண் குளிர்ச்சி என்று சொன்னால் என்ன? நாங்க நினைக்கிறோம் என்னுடைய பிள்ளை படிச்சிருக்கிறார், நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறார், நல்ல சம்பாதிக்கிறார், கண் குளிர்ச்சி. இது ஒரு நியமத், ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனா உண்மையான கண் குளிர்ச்சி என்ன தெரியுமா? நான் வயோதிபம், நோய்வாய்ப்பட்டு இயலாத கட்டம் நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ற மனைவியை நான் அழைக்கிறேன். அவள் முகம் சுளிக்காம என்னிடத்துல வந்து எனக்கான வேலைகளை செய்கிறாள். என்னுடைய மகனை நான் அழைக்கிறேன், அவன் முகம் சுளிக்காம என்னுடைய கிளினிக்கு என்ன கூட்டிட்டு போகிறார். இதுதான் உண்மையான கண் குளிர்ச்சி என்று உலமாக்க சொல்றான். இதுதான் உண்மையான கண் குளிர்ச்சி. அந்த நேரத்துல நாங்க இதைத்தான் எதிர்பார்ப்போம். அதே போல கடைசியாக ஒரு துவா, கட்டாயம் எல்லோரும் துவாக்கல்ல சேர்த்துக் கொள்ளுங்க, நலவுகளை கேளுங்க, எல்லாம் கேளுங்க. மனைவியுடைய மௌத்துக்கு முன்னால நான் மௌத்தாகிடணும். மனைவியுடைய மௌத்துக்கு முன்னால யா அல்லாஹ் என்ன நீ எடுத்துடியா அல்லாஹ். பெண் என்பவள் உடலால் பலவீனமானவள், உள்ளத்தால் உறுதியானவள். ஆண் உடலால் உறுதியானவன், உள்ளத்தால் பலவீனமானவன். நாங்க என்னதான் மார்பு தட்டினாலும் மனைவி இழந்தவர்கள் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்க அதனுடைய கவலை. அதனால சொல்லுவாங்க, மௌத்துக்கு முன்னால என்னுடைய மனைவி இழந்து விடக்கூடாது, ஆனால் என்னுடைய மனைவியோட மௌத்துக்கு முன்னால நான் இழந்துடணும். நான் இந்த உலகத்துல மனைவிக்கு முன்னாலே போயிடணும் என்று சொன்னால் அந்த பிரிவு இருக்குதானே சகோதரர்களே. எவ்வளவுதான் நாங்கள் என்ன சொன்னாலும் அது பெரும் ஒரு துயரம். இழந்தவர்கள் அனுபவ ரீதியாக சொல்லுவார்கள், தெரிந்தவர்கள் தெரிந்த விதத்தில் நான் சொல்லுகிறேன். என்னை விட என்னுடைய வயதுடைய காலங்கள்ல திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ எங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெண் இல்லாமல் நாங்கள் வாழ மாட்டோம். என்னுடைய துணை இல்லாமல் கடைசி காலங்கள்ல பெண் இல்லாமல் புள்ள பார்க்கலாம், மனைவி எல்லாரும் பார்க்கிறாங்க குடும்பங்கள். ஆனால் அந்த உள்ளம் அந்த என்னுடைய மனைவியை தேடும். இதுதான் சில மௌத்துகள் பார்க்கிறோம். கணவன் மௌத்தாகி கொஞ்ச நாள்ல மனைவி மௌத்தாகிடுவார், மனைவி மௌத்தாகி கொஞ்ச நாள்ல கணவன் மௌத்தாகிடுவார். அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த விடயத்துல கவனம் செலுத்துங்க. ஒரு ஊராக, ஒரு சமூகமாக நாங்க என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக அந்த விடயத்துல கவனம் செலுத்த வேண்டும். தலாக்குடைய அடுத்த ஒரு காரணம், ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய திருமண விடயத்துல குடும்ப வாழ்க்கையில எல்லை மீறி தலையிட வேண்டாம். எங்களுக்கான ஒரு எல்லையை தந்திருக்கிறது, அந்த எல்லையோடு நாங்க நின்றுங்க. நாங்க மார்க்கம் தெரியாம சில விடயங்களை கதைச்சு கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு அண்மையில ஒரு பிரச்சனை, மகனிடத்துல வாப்பா சொல்லுகிறார், மகன் நீ தலாக்கு கூறிட்டு வா மகன், நான் பார்க்கிறேன் ஒண்ணு, நல்ல குடும்பத்தை பண்ணிருக்கிறாள், நான் முடிச்சு தாருகிறேன், வசதியாக இருக்கிறாள். இது அழகல், இது முறை அல்ல. இது உண்மையா ஒரு தகப்பன் பேசக்கூடிய வார்த்தை அல்ல. இதே நிலைமை உங்களுடைய மகளுக்கு வந்தால், முறையற்ற எங்களுடைய அணுகுமுறை போல பெற்றோர்கள் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது? எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரி, குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம். ஒரு கமிட்டியை உருவாக்குவோம், மேம்பாட்டுக்கான ஒரு திட்டம். அது கட்டாயம் வாழ்வியல் பயிற்சி தேவை. என்ன சில பெண்ணை தெரியாமல் போய் கல்யாணம் முடிக்கிறார்கள். அவருடைய என்ன விடயங்களே தெரியாமல் என்று போய் அதிகமான தலாக்குகள் சொல்லி முடிக்க முடியாது, ஏராளமான தலாக்குகள். அந்த ஆயுடைய கடைசி முடிவு என்ன தெரியுமா? இந்த தலாக்குகள் எங்க தெரியுமா அதிகமாக நடக்கிறது? முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய இடத்துலதான் இந்த தலாக்குகள் அதிகமாக நடக்கிறது. எனவே அன்பிக்கினே இஸ்லாமிய சோதனை விடயத்துல கவனம் செலுத்துங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை, யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நாங்கள் அறிந்து மறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மௌத்து வரையும் சந்தோஷமாகவும் நிம்மதியானதாகவும் ஆக்கி தந்திரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல நாங்கள் வாழ தௌஃபீக் செய்திரியா அல்லாஹ். தீனுள்ள பெண்ணை திருமணம் முடிச்சு தீனோடு வாழ்க்கையை ஆரம்பித்து கணவன் மனைவி புரிந்துணர்வோடு வாழ்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாதற்கு தௌஃபீக் செய்திரியா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.